ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பொங்கலுக்கு முன்னாடி நாளோட மினி vlog தான். எல்லா வருஷமும் பொங்கல்னாலே அப்படியே விழா மாதிரி களை கட்டும். ஆனா இந்த வருஷம் என்னமோ தெரியல, ரொம்ப யூஸ்வலா தான் போச்சு. ஒரு செலிப்ரேஷன் மூடே வரல. ஏன்னா எல்லா வருஷமும் நாங்க பொங்கலுக்கு எங்களோட நேட்டிவ்க்கு போயிடுவோம். இந்த வருஷம் எங்க நேட்டிவ்ல இருந்து எல்லாத்தையும் இங்க வர வச்சுட்டோம் சென்னைக்கு. ஏன்னா எனக்கும் லீவ் இல்ல, மெஸ்ஸிக்கும் லீவ் இல்ல. அதனால மெஸ்ஸியோட மாமாவுமே சிங்கப்பூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக சென்னைக்கே வந்துட்டேன். ஊர்லேருந்து வரும்போதே மெஸ்ஸி வீட்டிலேருந்து மட்டன்லாம் வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பொங்கலுக்கு தேவையான காய்கறிலாம் போயிட்டு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் பொங்கல் வைக்கிறதுனால என்கிட்ட பொங்க பானைலாம் கிடையாது. அதுவுமே புதுசாக தான் வாங்க வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. எல்லா வருஷமும் பொங்கலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் வாங்குறேனாங்க. இந்த தடவை பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ட்ரெஸ் வாங்கல. எனக்கு இந்த தடவை பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கிற மூடே இல்லை. பட் மெஸ்ஸி ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் வா வா போய் பொங்கல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லி கூப்பிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு வெஸ்ட் சைட் போகணும் பார்த்தா பயங்கரமான சேல்லாம் போயிட்டு இருந்துச்சு. எஸ்கலேட்டரில் போகும்போதே ஒரு பிங்க் ட்ரெஸ் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொன்ன மாதிரியே மெஸ்ஸியும் ஃபஸ்ட்டு போகணுன்னா அதை தான் எடுத்தார். எடுத்தோடனே இது உனக்கு சூப்பராக இருக்கும் போய் போடு அப்படின்னாரு. போட்ட உடனே பர்ஃபெக்டாக எனக்கு ஃபிட் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னோட வார்ட்ரோபில் இருக்க 99.9% ட்ரெஸ் எல்லாமே மெஸ்ஸியோட செலெக்ஷன் தான். எனக்கு அவன் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறானா இல்லை அவனுக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட காஸ்டியூம் டிசைனர் ஸ்டைலிஸ்ட் எல்லாமே மெஸ்ஸி தான். அவனுக்கு பிடிச்சது தான் எனக்கும் பிடிக்கும். அப்படி ஒரு வேவ்லென்த் எங்களுக்குள்ள. ட்ரெஸ் மட்டும் இல்லை, என்னோட ஆக்சசரிஸ் கூட மெஸ்ஸி தான் பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி தருவாங்க. ஆக்சசரிஸ்க்குமே நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. நான் நிறைய எடுத்தேன். மெஸ்ஸி பார்த்து பார்த்து நிறைய சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக எனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மெஸ்ஸிக்கும் எடுத்தாச்சு, மிஜுக்குட்டிக்கும் எடுத்தாச்சு. மெஸ்ஸிக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒயிட் ஷர்ட் வாங்குறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ். இது நல்லா இருக்கா, இது எனக்கு சூட் ஆகுதா அப்படின்னு ரொம்ப நேரம் போட்டு போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில் போட வந்தாச்சு. பில்லு போடுற அண்ணன்கிட்ட மெஸ்ஸி ஏதோ ரொம்ப வருஷம் பழக்கம் மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் சிஸ்டருக்குமே ட்ரெஸ் வாங்காதனால விவேரா மாலுக்கு போனோம், ஜுடியோக்கு போனோம். எல்லாம் குப்பை மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு எதுவும் பிடிக்கல. அப்புறம் ட்ரெண்ட்ஸில் போயிட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டாப்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் சுட சுட இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டு இன்னைக்கு டேவை சூப்பராக முடிச்சாச்சு. பை காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.